அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த கூட்டத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம்? லாவண்யா, நாம் இதுக்கு முன்பாக பார்த்தோம். அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதே வேளையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அதில் பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்படுவார். சி.பி. ராதாகிருஷ்ணன் பற்றி பாஜக மூத்த தலைவர்கள் மற்ற கட்சி தேசிய ஜனநாயக கட்சி தலைவர்களுக்கு விளக்குவார்கள். அதை இது ஒரு ஃபார்மாலிட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அறிவித்தவுடனே பல தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே அவர்களது ஆதரவையும் வழங்கி இருக்கின்றன. இது ஒரு அறிமுக கூட்டமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியும் தற்போது ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்காக தேவையான வாக்குகளை விட அவருக்கு அதிகமான வாக்குகள் இருக்கின்றன. ஆனால் இருந்த போதும் அவர் போட்டியின்றி தேர்வாக வேண்டும் என்பதை பாஜக உறுதி செய்வதற்காக பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காகத்தான் நேற்று இந்திய கூட்டணி கட்சிகள் தலைவர்களிடமும் மூத்த பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் ஆனால் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போது அவர்கள் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் இருக்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த வேட்பாளரை அறிமுகம் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இனி தொடரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.